Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. இந்த வீடியோவில் பிகினர்ஸ் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ. எல்லாராலையும் இது ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். முக்கியமாக அபவ் 30-35 இருக்கவங்களாம் ஈஸியாகவும் குயிக்காகவும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். 10 மினிட்ஸ்லேயும் இந்த லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபவுண்டேஷன் இல்லை, பேபி க்ரீம் இல்லை, அண்ட் முக்கியமானது கன்சீலரும் வந்து நான் யூஸ் பண்ணல. இதுக்கு தேவையான பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்கப்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ப்ளம்மோட கேமமாலி ஷியர் மேட் இதில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசரும் ப்ளஸ் இதில் SPFும் வந்து இருக்குது. இதுதான் நம்ம பேஸாக இன்றைக்கி வச்சுக்க போகிறோம். இந்த ஒரு மேக்கப் லுக்கில் உங்களோட பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸ், பிளெமிஷஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் ஹைட் ஆக போகிறதில்ல. ஏன்னா நம்ம கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஒரு மாய்ஸ்சரைசரில் சன்ஸ்க்ரீன், லோஷன், SPF இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து எனக்கு அந்த ஒயிட் காஸ்ட் வந்து இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என் ஸ்கின்னோட செட் ஆகிடும். ஸோ மாய்ஸ்சரைசர் இதிலே இருக்குது, சன்ஸ்க்ரீன் இது இருக்குது. ஒரே க்ரீமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்லும் இந்த ப்ளம்மோட கேமமாலி மேட் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாய்ஸ்சரைசர் கம் SPF வந்து இருக்குது. இதே என் பேஸாக வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓவர் ஸ்வெட் ஆகிற பர்சனுக்கெலாம் இதை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேயர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நீங்கள் நிறைய வேஸில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கேக்கே ஆகும். ட்ரை ஸ்கின்னாலும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டால்கம் பவுடர், என்ன ஒரு பவுடரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது ஒயிட் டோன் பவுடர் தான். இது நம்மளுக்கு ரொம்ப ஒயிட்டாக வந்து காமிக்காது. அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஃபேஸை வந்து செட் பண்ணியும் கொடுக்கும். ஈவன் நீங்கள் சம்டைம்ஸ் இதை நீங்கள் ட்ரான்ஸ்லூசன் பவுடர் மாதிரி லைட்டாக ஃபினிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே ஒயிட் அடித்தா மாதிரி இருக்கும். இது அந்தளவு இருக்காது. நம்ம அப்ளை பண்ணுறது பொறுத்துக்கு லைட்டாக நான் அந்த ஸ்கின்க்கு மேலே நான் வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்னோடய ஐப்ரோ வந்து ஸ்டென்சில் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கான டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது அமேசான்லேருந்து வாங்குது. எனக்கு ரொம்ப ஐப்ரோ ஹேர் ரொம்ப லெஸ் இருக்கிறதுனால எனக்கு இது ஈஸியாக வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ டஸ்ட் பண்ணிவிட்டு நான் மிஸ்க்லரோட அந்த ஐப்ரோ பென்சில் இருக்கும்ல, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து வாரிட்டேன். அடுத்தது நம்ம இன்றைக்கி க்ரீன் கலர் ஒரு அவுட்ஃபிட் வந்து போட்டுப்போம். ஆல்ரெடி இந்த அவுட்ஃபிட் வந்து நிறைய ட்ரெஸ்ஸு, மேக்கப் லுக்லாம் நான் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்க்கு மேட்சாகவே இருக்கணும்காக இந்த மைக்லாம்லேருந்து கிளாஸி க்ரீன் கலர் ஐலைனர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கு இந்த ஒரு பாட்டில் க்ரீன் கலராக க்ரீன் நல்லாயிருக்கும். லைட் க்ரீனோட இந்த மாதிரி க்ரீன் வந்து நம்மளுக்கு நல்லா காம்ப்ளெக்ஷனுக்கு வந்து செட் ஆகும். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், மேரிடான உமன் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். அதனால் ரெகுலரான ஒரு ஐலைனர் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் வேர் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் லேஷஸ் நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த மெப்ளின் கொலசலோட மஸ்காரா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப மினிமலான ப்ராடக்ட், லெஸ்ஸான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நைக்காவோட ஒரு காஜல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சட்டிலாக இருக்கும்னால நீங்கள் வந்து காஜல் நல்லா ஹெவியாக நல்லா போல்டாக நீங்கள் அண்டர் ஐஸ் கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதில் என்னோடய பிக்மெண்டேஷன் ஸ்கார்ஸ் இல்லை, என்னோடய ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக நோ மேக்கப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சட்டிலாக இருக்கும். இது ரெக்வஸ்டட் வீடியோனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்சைட்டோட லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆட்டோமென்ற ஷேடு. அதே லைட்டாக லிக்விட் லிப்ஸ்டிக்கில் அதே நான் எடுத்து என்னோடய சீக்ஸில் வந்து நான் ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ண நம்மளுக்கு அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வந்து ப்ரௌன் பிங்க் மாதிரி உங்களுக்கு டோன் ஆகி காமிக்கும் இந்த ப்ளஷ். அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேயில் நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க, டேக்கு ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபங்க்ஷன் டைமில் அப்புறம் இந்த லுக் ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும். மேக்கப் போட்டும் போடாத மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியும். அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஐலைனர் க்ரீன் கலர் ஐலைனர் யூஸ் பண்ணி பொட்டும் வச்சுக்கிட்டேன். 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடலாம். அடுத்தது என்ன, நம்ம என்ன தான் மேக்கப் போட்டிருந்தாலும் நம்மளோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்மளோட அவுட்ஃபிட், நம்மளோட அக்சசரிஸ் தான் இந்த ஒரு மேக்கப்புக்குள்ளே வந்து ஒரு ஹைலைட் பண்ணியும் கொடுக்கும். ஸோ ட்ரெஸ்க்கு மேட்சாக பார்த்துருக்கப்புறம் இந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அக்சசரிஸில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்னோடய ட்ரெஸ் வந்து கோல்டு க்ரீன் இருக்கிறதுனால அதே மாதிரி நான் வந்து பீகாக்கா பேர்ட் மாதிரி வச்சுருக்கு. அதை வச்சு நான் ஒரு டாலர் பெண்டன்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பேரப் அதே இயரிங் வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை அப்படியே சாரிக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டஸ்கி ஸ்கின்னும் வந்து நம்ம இதை மாதிரி கலர்ஃபுல்லான லைனர்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை.